கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்துக்கென்று லூக்கா 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். பிரியமானவர்களே, இந்த ஒரு வேத வசனமானது அங்கே திமிர்வாதக்காரனை இயேசு குணமாக்கினது மாத்திரமல்ல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அவனை எழுந்து நட என்று சொன்னதை அங்கே கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் முதலாவது பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்றும், எப்படி இப்படி திமிர்வாதக்காரன் ஒரு பேரலிட்டிக் ஸ்ட்ரோக்கு உள்ள உன்னை சுகமாக்க முடியும் என்று சொல்லி இந்த 2 காரியங்களுக்காக அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள், பயம் நிறைந்தவர்களாகி. இது அதிசயமான காரியம், நம்ப முடியாத ஒரு காரியம், ஆச்சரியமான காரியம் என்று பிரியமானவர்களே அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் அறிக்கையிட்டதை பார்க்கிறோம். இந்த அறிக்கை ஆனது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தையும் அது ஆதாரமாய் சாட்சியாய் விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேகர் இயேசுவண்டையிலே வாருங்கள், அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர், குணமாக்குகிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர் என்று பிரியமானவர்களே சாட்சி கொடுக்கிறதாகவும் காணப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசு இங்கு ஒரு அற்புதமான சுகத்தை அருளி செய்ததை இங்கே நாம் பார்க்கிறோம். இயேசு செய்ததான அற்புதம் என்பது இந்த ஜனங்கள் மேல் இரக்கம் கொண்டு மனதுருக்கம் கொண்டு செய்த ஒரு அற்புதம் என்று மாத்திரம் அல்ல, அது நிமித்தமாய் தேவன் மகிமைப்படும்படியாக. பிரியமானவர்களே, இயேசு செய்யக்கூடிய அற்புதங்கள் அடுத்து நாம் பார்க்கிறோம். தேவனுடைய தன்மை எப்படிப்பட்டது, அவருடைய கிரியை எப்படிப்பட்டது என்பதனை அடையாளப்படுத்தக்கூடியது ஒன்றாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்கள் விளங்கிற்று. ஆதலால் தேவனை ஜனங்கள் துதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாக அவரை போற்றினார்கள். மாத்திரமல்ல, பயம் உண்டாயிற்று. என்ன பயம்? மேசியா என்கிறதான ஒருவர் பூமியிலே வந்து ஜனங்கள் மத்தியிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நடப்பிப்பார் என்கிறதான அந்த மேசியா நம் மத்தியிலே வந்துவிட்டார் என்று அவருடைய இருதயத்திலே உண்டாயிற்று. நம்முடைய நாட்களிலே மேசியாவா என்கிறதான ஒரு பயம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமாய் அதிசயமாய் விளங்கிற்று. ஆதலால் தான் அவர்கள் அதிசயமான காரியங்களை, இதுவரையிலும் நாம் கேள்விப்பட்டிராத காரியங்களை நாம் இன்றைக்கு கண்டோம் என்று முடிவிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் கூட நாம் இதைத்தான் பார்க்கிறோம். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் பயன்படுத்தும் போது தனக்கென்று மகிமையை எடுத்துக்கொள்ளாமல் தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படியாக பிரியமானவர்களே அவர் அற்புதத்தை செய்ததை பார்க்கிறோம். ஆதால் தான் இங்கே ஜனங்கள் சொல்லுகிறார்கள், மனுஷருக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் தேவன் கொடுத்திருக்கிறாரே, நாமும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்யும் போது, அதிசயங்களை செய்யும் போது, குணமாக்கும் போது, பிசாசுகளை துரத்தும் போது, அது கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பிதாவுக்கு மகிமையை செலுத்தக்கூடிய ஒன்றாய் அது காணப்பட வேண்டுமே ஒழிய மனுஷனுக்கு மகிமை வரக்கூடியதாய் காணக்கூடாது. ஆனால் அன்றைக்கு ஜனங்கள் மனுஷருக்கு தேவன் இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரே என்று தேவனையே மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மார்க்கு பிரியமானவர்களே 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இதே அங்கேதான் பார்க்கிறோம். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அற்புதம்!
எல்லாருக்கும் முன்பாக அங்கே நடைபெற்றதை பார்க்கிறோம். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். நாம் ஒரு காலம் இப்படி கண்டது இல்லையே. தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் மகிமைப்படத்தக்கதாக ஒரு காலம் கண்டிராத காரியங்களை பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள் நம் மூலமாக அவர் செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான நாம் அதற்கு நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வரைக்குள்ள வசனங்களிலும் அங்கே ஒரு சப்பானியா இருந்தவன் அலங்கார வாசலிலே பேதுருவினாலும் யோவானாலும் அங்கே சுகமாக்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இப்படி பிறவிலே சப்பானியா இருந்தவன் சுகமடைந்தானே என்று சொல்லி தேவனை அங்கே மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே ஊமையும் செவிடுமான ஆவியை உடையவன் பேசத் தொடங்கின உடனேயே அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் பிரியமானவர்களே தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர்கள் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தேவனுடைய கிரியா இருந்தாலும், எந்த பிரசங்கிக்கிற எந்த ஒரு நற்செய்தியாய் இருந்தாலும் அது முதலாவது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதாய் காணப்பட வேண்டும். ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் மகிமையை நாம் திருடிவிடக் கூடாது. தேவனுக்கு செலுத்தக்கூடிய மகிமையாய் இருக்க வேண்டும். ஏரோது அங்கே பிரசங்கித்தான், இது தேவன் பேசுகிறது போல அல்லவா இருக்கிறது என்று சொன்னபோது தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் அவன் தனக்கென்று எடுத்துக்கொண்டபடினால் தேவ தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து செத்தான் என்பதை பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலாம் பெரிதான கிரியைகளையும் அவர் காண்பிப்பார் என்று அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். ஏன்? நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. என் பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை நான் சொல்லுகிறேன். அவர் என்ன செய்கிறாரோ நான் அதை செய்கிறேன். நான் சுயமாய் நான் எதையும் செய்வது இல்லை என்று சொல்லி இயேசு தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களிடத்திலே தேவன் அன்பாயிருந்து அவர் பெரிதான கிரியைகளை, ஆச்சரியமான கிரியைகளை செய்கிறவராய் இருக்கிறார். இன்னும் பிரியமானவர்களே, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு அற்புதங்களை செய்தபோது தாவீதின் குமாரன் நம்மிடத்திலே வந்துவிட்டார் என்று சொல்லி பிரியமானவர்களே ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சிறிய எளிய பெரிய காரியங்களை அற்புதமாய் அதிசயமாய் பிசாசுகளை துரத்துகிறது, வியாதிகளை சுகமாக்குறது, இவையெல்லாம் ஜனங்கள் பார்க்கும்போது நம்மிடத்திலே மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து வந்துவிட்டாரோ என்று சொல்லி ஜனங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை பார்க்கிறவர்களாக நாம் மகிமையை எடுத்துக்கொள்ள கூடாது. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் மகிமைப்படும்படியாய் ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக நாம் அற்புதங்களை தேவனுக்கு மகிமையாய் செய்ய வேண்டும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே மனுஷர்களுக்கு இப்படிப்பட்டதான அதிகாரத்தை தேவன் கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் 8:13 பிலிப்பு அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கும் போது அவர்கள் ஜனங்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அற்புதங்களும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடப்பிக்கப்படுகிறது என்றால் இவ்வுலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த பூமியிலே வந்து ஏசாயா 25:1, ஏசாயா 35:5 முதல் 6, ஏசாயா 61:1 முதல் 2 இந்த வசனங்கள் எல்லாம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அங்கே ஆறுதல் கூறவும், சமாதானத்தை கூறவும், சுவிசேஷத்தை கூறவும், கட்டுண்டவர்களை விடுவிக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும் மேசியா
கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே வருவார் என்கிறதான அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் இப்பொழுது நாம் காண்கிறோம் என்று ஜனங்கள் எல்லாரும் அறிந்து உணர்ந்து ஆச்சரியப்படத்தக்கதாக தேவனை மகிமைப்படுத்தினது போல நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய ஜெபங்களிலே, அன்றாட கிறிஸ்துவ ஜீவியத்திலே கர்த்தர் நம்மை கொண்டும் அப்படிப்பட்ட கிருபைகளை நடத்த நித்தமும் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. God bless you.